ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூரி சைடிஷ் பொட்டேட்டோ மசாலா செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுவும் ஹோட்டல்களில் போய் சாப்பிட்டோன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வர மாதிரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குறிப்பாக உடுப்பி ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா அங்கே வைக்கக்கூடிய பூரி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டல்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயம் நம்ம வீட்டில் செய்யாத விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்குங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம வீடுகளில் செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துருவோம். ஆனால் இஞ்சியை துருவி சேர்க்குறப்ப உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வெங்காயம் கம்மியாக சேர்த்துப்போம். கம்மியான ஒரு 2 வெங்காயம் சேர்த்துப்போம் 4 பேர் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதே வெங்காயத்தை கூடுதலாக ஒரு பங்கு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி மசாலா. ஹோட்டல்களில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துப்பாங்க. இதுதாங்க 2வது விஷயம். இப்போ நீங்கள் நார்மலாக 2 வெங்காயம் போடுறீங்கன்னா கூடுதலாக இன்னும் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பூரி மசாலா. அதே மாதிரி இந்த வெங்காயமும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப பொன்னிறமாகவும் வதக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் வதக்கிக்கக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு மேலே வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த வெங்காயம் வதங்குறதும் சரி, வெங்காயம் நிறைய சேர்க்கறதும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பூரி மசாலாவுக்கு. இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஹோட்டல்களில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பூரி மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. இப்போ அது கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு உரித்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பூரி மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேகிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா வெந்து இருக்கணும், நல்லா உருளைக்கிழங்கு வெடிப்பு விட்டுருக்கணும். அந்தளவுக்கு நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோலை உரிச்சியாச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை ரொம்ப ஓவராக ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது, அப்படியே மாவு மாதிரி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் முழுசாக இருக்கணும். நீங்கள் ஹோட்டல்களில் சாப்பிட்றப்ப பார்த்துருப்பீங்க, பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை கூட்டி தரும். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு மசிச்சுட்டு நம்ம இப்போ அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது பொதுவாக எல்லா ஹோட்டல்கள்லையுமே செய்வாங்க. இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 2 ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி எடுத்த அந்த கடலை மாவு மிக்சரை கடைசியாக இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, உருளைக்கிழங்கு ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் தளர்றது தான் இருக்குது. இது கூடவே இப்போ இந்த கடலை மாவை நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே அடிக்கடி இப்படி கலரி கொடுத்திங்கன்னா அந்த கடலை மாவு அதோடு ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு ஷைனிங்காக மினுமினுப்பாக ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அந்த மாதிரி வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் எல்லோ கிடைக்கும். இப்போ அந்த பக்குவத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே பொட்டேட்டோ மசாலா நம்ம வீட்லேயும் செய்ய முடியுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான
பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஹோட்டல்களில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே செய்ய முடியும் நம்மளாலையும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.